ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நான் தீபாவளிக்கு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், 2000 பட்ஜெட்டில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சாரீ தான் எடுத்தேன். ஆக்சுவலாக சாரீ எடுக்கிறதா பிளானே கிடையாது. லெஹெங்கா இல்லைனா சுடி வீட்டில் போட்டுக்கிற மாதிரி எடுக்கலாம் தான். ஏன்னா நம்ம வந்து சாரீ அடிக்கடி கட்ட மாட்டோம். பட் வந்து நம்ம அதெல்லாம் வந்து அடிக்கடிக்கு போடுவோம்னால அது எடுக்கலாம் தான் பிளானு. பரவாயில்ல சாரீ வந்து எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அம்மா சொன்னதுனால சாரியை வந்து எடுத்தாச்சு. அது பட்ஜெட்டில் பார்த்து எடுத்தது. சரவணா ஸ்டோரில் பட்ஜெட்டில் பார்த்து எடுத்தது ரொம்ப டஃப்புங்க. ஆஃபர் நிறைய இருக்குன்னு நினச்சி போனது, ஆஃபரே கிடையாது. ஒரு மாதிரி மயில் பச்சை கலர், மயில் கலரில் வந்து எடுத்தது. எனக்கு இந்த முந்தானி இந்த மாதிரி வச்சு சாரீ கட்டினாலே ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்ட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா சாரீ நல்லா இருந்தது. ஒரு மாதிரி லைட் வெயிட்டாக இருந்ததுன்னா சாரீ கரெக்டாக இருக்கும். எனக்கு சொல்ல போனால் சாரீலாம் எடுக்க தெரியாது. எனக்கு இப்படி வச்சு பார்ப்பேன், பிடிச்சிருக்கா என் கலருக்கு, லைட் கலரில் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அவ்வளோதான். மற்ற எதுவுமே நான் சாரீ எதுவுமே எனக்கு பார்த்ததில்லை, நான் எடுத்ததும் கிடையாது. அதிகமாக பிடிச்சிட்டு இருந்தால் எடுத்துகிட்டு வருவேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இதுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நான் சிம்பிளாக தைச்சி வச்சுருக்கேன். எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நார்மலாக ப்ளவுஸ் தைப்பாங்களா அந்த மாதிரி. ஸோ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அக்சசரிஸ் வந்து எடுத்தேன். இந்த கவர் பார்க்க தான் சின்னதாக இருக்குது, ஆனால் இது வாங்குறதுக்கு என்னென்னா 1000 ரூபாய் ஆயிடுச்சுங்க. அவ்வளோ பொருள் இருக்குது இது உள்ள. ஃபஸ்ட்டு வந்து ஒட்டியானம் எடுத்தேன். இந்த சாரீக்கு வந்து ப்ளைனாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வாங்கணும்னு ஆசையாக இருந்தது சொல்லிட்டு இது வாங்கியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் செகண்ட் டைம் போய் மாற்றிட்டு வந்தது. ஃபஸ்ட்டு வாங்கினது பார்த்திங்கன்னா சைஸ் 10. அதுக்கப்புறம் செகண்டாக போயிட்டு நான் அப்படியே மாற்றிட்டு வந்தேன். அதே கடையில் கொடுத்தாங்க. அடுத்தது வந்து தலைக்கு போகிற ஒரு பிளாஸ்டிக் இது வச்சேன். எனக்கே நான் போட்டு பார்க்கல, வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இப்படி எடுத்து இப்படி மாட்டிக்கலாம். முடி வந்து எனக்கு ஒரு இடத்துல நிற்காதா, அதனால் சும்மா இப்படி எடுத்து போட்டால் அப்படியே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாங்கினேன். இப்போ தான் வந்து போட்டே பார்க்குறேன். அடுத்தது வந்து பொட்டு. நான் ஏதோ வந்து பொட்டு வைக்கிற மாதிரி வாங்கிட்டேன், வந்து வைக்க மாட்டேன். சும்மா அன்றைக்கி ஒரு நாளுக்காக இந்த பொட்டு பாயிட்டு வந்து வாங்கினேன். வெளில போட்டுறதுக்கு வந்து வேணும்னு சொல்லிட்டு இந்த செயின் வந்து எடுத்தேன். பார்க்கவே அழகாக இருந்தது. நான் வந்து கோல்டு கலர் விட அதிகமாக அந்த சில்வர் கலர் வந்து யூஸ் பண்ணுவேன். அதனால தான் அந்த சில்வர் கலர்லேயே வந்து நான் எடுத்தேன். அடுத்தது வந்து இந்த கிளிப்பு. நான் இந்த கிளிப்பு என்னன்னு தெரிலங்க, இதுக்கும் எனக்கு ராசி இல்லையான்னு தெரில. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மலையனூர் போயிட்டு இதே மாதிரி தான் இவ்வளோ ஃபுல் கிளிப்பு வந்து நான் வாங்கிட்டு வந்து வச்சேன். வாங்கிட்டு வந்து 1 மாதத்துலேயே ஒரு கிளிப்பு கூட கிடையாது. அது நான் போடுறதும் இல்லை தலையில், ஆனால் அது எங்கே போகுதுன்னே தெரியல. அதே மாதிரி இந்த கிளிப்பும் சரி, எவ்வளோ பேண்ட் வாங்கி வச்சாலும் சரி எங்கே போகுதுன்னே தெரியாது. அது ஏன்னே தெரியல. சரி இந்த டைமும் வந்து எப்பயும் போல் வாங்கிட்டு வந்தேன் இந்த கிளிப்பு. அதுக்கப்புறமேட்டு வந்து ஸ்டண்ட்டு கம்பல் மாதிரி போடணுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். குட்டி குட்டியாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக காதோடு இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அது வந்து பிளாக்கில் ஒன்று அண்டு ஒயிட்டில் ஒன்று 2 வாங்கிட்டு வந்தேன். இது 2 இருக்குது பார்த்திங்களா, இது 2மே தனித்தனியாக இருக்கும். நான் செட்டுன்னு நினச்சேன். இது வந்து பிளாக்கு கொஞ்சம் பெருசாக, ஏன்னா காதோடு இருக்கிறதுனா கொஞ்சம் இதுவாக இருக்க, பெருசாக போட மாட்டேன் மோஸ்ட்டாக நான். அதனால் காதோடு இருக்கிறதே வந்து பார்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. பேண்டு 2 பேண்டு மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அங்கே ரொம்ப ரேட்டு வந்து கம்மியாக இருந்தது. அதனால் நம்ம ஏதாவது கூட போய் வாங்கினோட அதோடு வாங்கினா தான் உண்டு. நம்ம அப்புறம் வாங்கிக்கலான்னு வாங்கினா பார்த்தா அப்படியே சோம்பேறித்தனப்பட்டு அப்படியே விட்டுருவோம். இன்னொரு பக்கம் இதுக்கெலாம் போய் செலவு பண்ணுவோம் சொல்லிட்டு விட்டுருவோம் சொல்லிட்டு தான் நமக்கு எது தேவையோ ஒரு சின்ன பொருள் மட்டும் வாங்கி வச்சுப்பேன். அடுத்தது வந்து ஃபவுண்டேஷன் வாங்கினேன். நான் இது வரைக்கும் இதெல்லாம் போட்டதே கிடையாது, போடவும் மாட்டேன். இதுக்கப்புறம் வாங்கி வைப்பேன். ஆல்ரெடி வந்து ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி இதே மாதிரி தான் மேக்கப் செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு செட்டாக வரும் பார்த்தீங்களா, கலர்லாம் எல்லாமே வந்து அது வாங்கி வச்சேன். கடைசியில் அது எங்கே போச்சுன்னே தெரியல. வீடு க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வெளியே போட்டாங்களா அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி வாங்கி வைக்கிற கடமை. ஆனால் இது எதுவுமே நான் போட மாட்டேன். எனக்கு இதை பற்றி எந்த டீட்டெயிலுமே தெரியாது. ஏன்னா போட்டாலும் ஸ்கின்னுக்கு வந்து அலர்ஜி ஆகிடும். ஆல்ரெடி ஒரு 1 வீக் ஊருக்கு போயிட்டு வந்தது, இங்கே ஃபுல்லாகவே பிம்பிள் மாதிரி வந்துட்டு இன்னும் வலிச்சிட்ருக்கு. எனக்கு இன்னும் இங்கே தெரியுதான்னு தெரியல, இன்னும் வலிச்சிட்ருக்கு. சரி எனக்கு ஒரு நாள்னாச்சும் போடுவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன், பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து எனக்கு இதை பற்றிலாம் அவ்வளோ இதுவாக தெரியாதுங்க. ப்ளூ ஹேவன் சொல்லிட்டு இருக்குது. இது பிராண்டட்லாம் கிடையாது, சும்மா வந்து வாங்கிட்டு வந்தது போடலான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் நான் எதுக்கு வாங்கினேன்னு தெரில, ரேட்டு கம்மியாக இருந்ததா. இதெல்லாம் நான் வைக்கவும் மாட்டேன், எனக்கு வைக்கவுமே தெரியாது. ஆனால் ரேட்டு வந்து கம்மியாக இருந்ததுனால சரி வாங்கிடலாம், இதெல்லாம் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டேன். அது பேர் என்னன்னு தெரியல எனக்கு. வைப்பாங்க பார்த்தீங்களா, அது கூட என்கிட்ட கிடையாது. இது எப்படி நான் பண்ண போகிறேன், இல்லை சும்மா தான் இருக்குமா என்னன்னு தெரில, அப்படியே வாங்கியாச்சு. அடுத்தது வந்து நெயில் பாலிஷ் வந்து பார்த்திங்கன்னா 1 இது கூட நான் வாங்கிட்டேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. இந்த ஒட்டியானம் வந்து நான் சின்னதா இருக்கு, பெருசா போய் மாத்திட்டு வரணும்னு நான் சொன்னேன்ல. அப்ப வந்து போய் வாங்குனது. நான் பெரிய ஒட்டியானம் வாங்கும்போது ரேட் கம்மியா இருந்தது. சின்ன ஒட்டியானம் வந்து ரேட் அதிகமா இருந்தது. சரி மாத்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 23 மீந்தது. அதுல வந்து வேற எதனா எடுத்துக்கோங்க, கேஷ் தரமாட்டேன்னு சொன்னனால, இந்த ஒரு நெயில் பாலிஷ் வாங்கிட்டு வந்தேன். இதுவுமே அந்த ஃபவுண்டேஷன் பிராண்டு தான் போல. ப்ளூ ஹேவன் சொல்லிட்டு இருக்கு. இது ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். ஃபவுண்டேஷன் வந்து வாங்கணும் பார்த்தீங்களா, அது அடிக்கிறதுக்காக சும்மா கையில பண்ண முடியாது சொல்லிட்டு, சும்மா இதில காசு வேஸ்ட்டு தான் நெனைக்கிறேன். இருந்தாலும் கம்மி ரேட்டு தான். இது வந்து வாங்கிட்டு வந்தேன். ஆசை இருக்கும்ல, அதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி வாங்குனதே இல்லங்க. வாங்குவோம் இன்னைக்கு ஒரு நாளுக்கு ஆகுது அப்டி சொல்லிட்டு நமக்கு தான் பட்ஜெட் குடுத்துருக்காங்களே அந்த ஒரு தைரியத்துல. லிப்ஸ்டிக் பிராண்டெல்லாம் கிடையாது. ரூ. 10 லிப்ஸ்டிக்க வாங்கிட்டு வந்தேன். ஆமா. இது வந்து ரூ. 10 பிராண்டடாலாம் வேணாம் நமக்கு அப்டி சொல்லிட்டு, ஏன்னா நான் போட மாட்டேன். ஒரு நாளுக்காக எதுக்கு பிராண்டடா வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 10 லிப்ஸ்டிக் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். நமக்கு வந்து சாரி கட்டும்போது கண்டிப்பா வந்து சேஃப்டி பின் வந்து தேவைப்படும் சொல்லிட்டு சேஃப்டி பின் வாங்கிட்டு வந்தேன். இன்னொன்னு வந்து நான் ரொம்பவே ஆசைப்பட்டு அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கினது. இதுக்கு முன்னாடிலாம் நான் இந்த மாதிரி போட்டதே கிடையாது. போட்டிருக்கேன் ஜுவல்ஸ். ஆனால் வந்து சும்மா கழுத்தோட அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் தான் போட்டிருக்கேன். கோல்டு கலர்லாம் போட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்கினது. அழகா இருக்கா பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 டிசைன் இருந்தது. ஒன்று வந்து இந்த டிசைனு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் போட்டிருந்தது. எனக்கு இந்த டிசைனு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதிலாம் போட்டு வரும். அதனாலேயே வந்து சரஸ்வதி சாமி ஃபோட்டோ எல்லாமே போட்டு வரதுனால இது வந்து வாங்கினேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செட்டு நகை, இதே செட்டு நகையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நெத்திச்சூடி எல்லாமே இருந்தது, தலையில் வைக்கிறது எல்லாமே. பட் எனக்கு இது வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. பார்த்தோன்னே கனெக்ட் ஆனதுனால அப்படியே நான் வாங்கிட்டேன். எதுவுமே நான் இது பண்ணல. இந்த கம்பலில் கூட சரி சரஸ்வதி ஃபோட்டோ வந்து போட்டிருக்கோம். இந்த டிசைனே வந்து ஃபஸ்ட் டைம் நான் போட்டது கிடையாது. இப்போ நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு மேட்சிங்காக வளையல். இந்த மாதிரி வளையலுமே வந்து நான் போட்டது கிடையாது. கிராண்டாலாம் சிம்பிளாக தான் போட்டு வளையலே போட மாட்டேன். அப்படி நான் ஏதாவது ஃபங்க்ஷன் எடுத்தாலும் அது சிம்பிளாக தான் இருக்கும். இது வந்து வாங்கினேன். அதுக்கு மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வாங்கும்போதே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஸோ என்னோடய காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே இவ்வளோ தான் நான் எடுத்தேனே. அதுக்கப்புறம் என் கழுத்தில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சின்ன செயின் கூட நான் அது கூட தான் வாங்கினது. இது வந்து நான் அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கும் வர டி நகர் போயிட்டு வந்தேன்னா, அதனால் வந்து இதை எடுத்து நான் கழுத்தில் மாட்டிக்கினேன். எனக்கு இந்தமாதிரி கலர்னா ரொம்ப பிடிக்குமா தெரியாது அவ்வளோவா. ஆனால் அது நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் வாங்கிட்டு 200 வந்து மீந்துதா, நமக்கு தான் ஆசையே அடங்காதே. இன்னும் வாங்கலாம், இன்னும் வாங்கலாம். அந்த கடையில எடுத்து போய் விட்டோனே இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா அப்படியே தான் எனக்கு போயிட்டு இருந்தது. அதனால வந்து 200 மீந்தது. அது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா அங்கே ஆஃபர் எதுவுமே கிடையாது. நானும் ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அலைஞ்சிட்டேன். அப்போ என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் தாம்பரம் வந்து தான் ரிட்டர்ன் வரணும்னு சொல்லிட்டு தாம்பரம் போயிட்டு ஜெயச்சந்திரனில் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க பலோசோ 100ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து வாங்கிட்டு வந்தது. ஒன்று வந்து இது, இன்னொன்று வந்து நான் போட்டிருக்கேன் பிளாக் கலரு, ஒன்று வந்து பிங்க் கலரு. ஆஃபர் என்னொன்னே எல்லாருமே அள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.